ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ளவர் கியூன் ஃப்ளாக்ஸுங்க. இன்றைக்கி சோயாவும் அவரைக்காயும் வச்சு பொரியல் பண்ணிடலாங்க. சோயா ஒரு 100 கிராம் வாங்கி அது சுடுதண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டாங்க. அவரைக்காய் காக்கில் வாங்கியிருக்கிறேங்க. சுடுதண்ணி ஊற்றி ஊற வச்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து புழிஞ்சு எடுத்துக்கலாங்க. நல்லா கலக்கி விட்ருங்க. அடுத்தது அவரைக்காயை கட் பண்ணிக்கலாங்க. அதை சுத்தமாக கழுவி அதையும் ரெடி பண்ணி வச்சுட்டு, பெரிய வெங்காயம் 4, சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் சின்னதாக கட் பண்ணிக்கலாம். 2 தக்காளி கட் பண்ணிக்கலாங்க. சுத்தமாக கழுவிட்டு அதையும் கட் பண்ணி வச்சுக்கலாங்க. அவரைக்காய் காக்கில் நல்லா கழுவி ஒரு ஜல்லடையில் வச்சுருக்குறேங்க. அதனோட காம்பு நாரெல்லாம் எடுத்துக்கலாங்க. மேலே இங்கேயே பார்த்திங்கன்னா சோயா பீன்ஸு தக்காளியெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாங்க. சோயா பீன்ஸில் புரதம், நார்ச்சத்து, வைட்டமின், தாதுக்கள் எல்லாமே இருக்குதுங்க. இதய நோய் மற்றும் புற்றுநோயின் அபாயத்தை குறைக்க இது ரொம்ப உதவுங்க. அவ்வளோ நன்மையெல்லாம் இதில் இருக்குதுங்க. சோயா பீன்ஸ் கால்சியம், மெக்னீஷியம் மற்றும் பாஸ்பரஸ் எலும்பு அடர்த்தியை அதிகரிக்க உதவுதுங்க. செரிமான மண்டலத்துக்கு ரொம்ப இதாகுங்க. அதே மாதிரி மாதவிடாய் நின்ற பெண்களுக்கு ஏற்படும் அறிகுறிகளை தணிக்க உதவுங்க. வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் எல்லாமே இதில் இருக்குதுங்க. குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த இந்த சோயா பீன்ஸ் ரொம்ப உதவியாக இருக்குங்க. அதே மாதிரி அவரைக்காய்க்கும் கொலஸ்ட்ராலையெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குதுங்க. அதே மாதிரி ரத்த ஓட்டம், எலும்பு வலுவாக இருக்கிறதுக்கெல்லாம் இது ரொம்ப உதவியாக இருக்குது அவரைக்காய். அதே மாதிரி நீங்கள் பற்களும் வளர்ச்சிக்கு தேவையான கால்சியம் சத்தெல்லாம் இந்த அவரைக்காயில் இருக்குதுங்க. பயன்படுத்தி மகிழ்வோம். அதே மாதிரி வெங்காயம், தக்காளி, அவரைக்காயெல்லாம் கட் பண்ணிகிட்ருக்குறோங்க. அதே மாதிரி 2 பல் பூண்டு தோல் உரித்து அதையும் கட் பண்ணி வச்சாச்சு. அதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டுங்க. சோயா பீன்ஸை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. சுடுதண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இல்லைங்களா, நல்லா புழிஞ்சு எடுத்து கப்பில் மாற்றிக்கணுங்க. எல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் கருவேப்பிலை உரிக்கிறது எல்லாமே கட் பண்ணி ரெடி பண்ணிட்டு தாங்க நம்ம அடுப்புக்கிட்டேயே போகணும். நல்ல நன்மையுள்ள இந்த இதை பயன்படுத்தி நம்ம வாரத்தில் 5 நாள் 20 நாள் இது 5 நாளைக்கு ஒரு தடவையோ 20 நாளைக்கு ஒரு தடவையோ சாப்பிட்லாங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி சோயா பீன்ஸை நல்லா புழிஞ்சு எடுத்துக்குங்க. சுடுதண்ணியில் ஊற்றி வச்சுருக்கேன். அப்போ தான் நல்லா இருக்குங்க. நல்லா இது பண்ணி வச்சுட்டுங்க. இது நம்ம சாப்பாடோட சாப்பிட்லாம். சுட சுட சாதம் வச்சு சாப்பிட்லாம். லெமன் சாதம், தக்காளி சாதம், புளிச்சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே இதை வச்சு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்குங்க. எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் தான் நீங்கள் அடுப்புக்கிட்ட போகணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக வேலையாகுங்க. எல்லா காயெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. அடுத்தது ஒரு வாணலி வச்சு வாணலி சூடானுன்னா கல்லெண்ணெய் சேர்த்திக்கிறேங்க. நம்ம எப்போவுமே நல்லெண்ணெய், கல்லெண்ணெய் எல்லாமே வாங்கி வச்சுக்கணும். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு எண்ணெய்ங்க. இதுக்கு கல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அப்படியே அடி தூள் தான். ஆயில் 3 டீஸ்பூன் கல்லெண்ணெய் விட்டுட்டுங்க. ஆயில் சூடானுன்னா கடுகு 1 ஸ்பூன், கடலப்பருப்பு 1 ஸ்பூன், உளுந்தப்பருப்பு 1 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூனுங்க. எல்லாம் போட்டு கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு கடலப்பருப்பு, உளுந்தப்பருப்பெல்லாம் பொன்னிறமாக வரட்டுங்க. அதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலையும் பூண்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாயும் இதோட எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோணுங்க. கடுகு பொரிஞ்சு வந்தோன்னே கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. ஜீரகம், சோம்பெல்லாம் அரை ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலையும் நல்லா ஓரளவுக்கு பொரிஞ்சு வரணுங்க. அதுக்கப்புறம் பூண்டு ஆட் பண்ணிக்கலாங்க. பூண்டும் நல்லா பொன்னிறமாக வணங்கணுங்க. அதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த சைஸ்க்கு வெங்காயம் கட் பண்ணிங்கன்னா போதுங்க. அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா ஒரு கிளறி விட்டுறலாம். பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டுங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பத்துக்கு வணங்கணுங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளியும் இதோட ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா தக்காளி வணங்கின பிறகு நல்லா வணக்கி விட்ருங்க. இதோட நம்ம ஒரே ஒரு பச்சை மிளகாயும் போட்டிருக்குறேங்க. தேவைன்னா நீங்கள் சேர்த்திங்க, இல்லை வரமிளகா கூட சேர்த்திக்கலாம், ஆப்ஷன் தாங்க. நல்லா ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூனு, சால்ட்டுங்க, கல்லுப்பு அதை ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுறலாங்க. நல்லா பெரட்டி விட்டுட்டே இருக்கணுங்க. தக்காளி நல்லா சிம்மில் வச்சே பெரட்டுங்க. சீக்கிரம் தக்காளி வணங்கிடுங்க. தக்காளி ஒரு பாதி அளவு வெந்த பிறகு நாம் எடுத்து வச்சுருக்கிற சோயா பீன்ஸை ஆட் பண்ணிக்கலாங்க. அதை புழிஞ்சு வச்சுருக்கிற சோயா பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. அப்புறம் அதோடு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அவரைக்காயும்
ஆட் பண்ணிக்கலாங்க. சோயா பீன்ஸு அவரைக்காயும் போட்டு செஞ்சு பாருங்கள், அப்படியே அட்டகாசமாக இருக்கும். அதுவும் சுட சுட சாதத்தில் பிசைஞ்சு பாருங்கள், அப்படியே அடி தூள் தான். குழந்தைகளுக்கெல்லாம் இப்படி செஞ்சு கொடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க. நார்மலாகவே சோயா பீன்ஸ் எல்லாம் குழந்தைகளுக்கு பிடிக்கும், அவரைக்காய் தான் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. அதோடு இப்படி சேர்த்து செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு வந்துங்க சூப்பராக இருக்குங்க. நல்லா பெரட்டி விட்டுட்டுங்க, அதோட வந்து நம்ம சாம்பார் தூள் 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. நான் வீட்லேயே அரைச்ச சாம்பார் தூள் 1.5 டீஸ்பூன் சேர்த்துறேங்க. அதையும் நல்லா கலக்கி விட்டுறலாங்க. நல்லா கலக்கி விட்டுட்டுங்க, ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிங்க வேகறக்கு. ஒரு 10 நிமிஷம் இப்படியே நம்ம சிம்மில் வச்சு கலக்கி விட்டே இருக்கணுங்க. ஒரு கால்வாசியாவது வெந்த பிறகு தான் நாம் வந்து 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாங்க. நல்லா 1/4 மணி நேரம் மூடி வச்சிட்டோம்னா காய் நல்லா வேகும். அதே மாதிரி இந்த காரம் உப்பெல்லாம் வந்துங்க காயில் ஆட் ஆகுங்க. மூடி வச்சு வேக வைக்கும்போது சீக்கிரம் வந்துடுங்க உங்களுக்கு. அவரைக்காயும் சீக்கிரம் வந்து சோயா பீன்ஸும் சீக்கிரம் வந்துடுங்க. ஒரு 1/4 மணி நேரம் கழித்து எடுத்து பாருங்கள். பார்த்திங்களா, தண்ணியெல்லாம் வடிகட்டி காய் வெந்துருச்சான்னு இப்படி நசுக்கி பாருங்கள். அப்போயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். காய் வெந்திருந்துன்னா கொத்தமல்லி தலையை தூவி இறக்கலாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஹைப் பட்டனை தட்டிடுங்க, மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி தேங்காய் ஒரு 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. 3-4 டீஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. தேங்காய் வந்து ஆட் பண்ணுறது உங்களோட ஆப்ஷன் தாங்க. திருகி ஆட் பண்ணிவிட்டு அதை ஒரு கலக்கி விட்டுறலாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் அடுப்புலையே இருக்கட்டுங்க. அதே மாதிரி கமெண்ட் மறக்காமல் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி பண்ணுவீங்கங்கிறதையும் சொன்னீங்கன்னா நானும் தெரிஞ்சுக்குவேன். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற எல்லா வீடியோவும் வரும். அடுத்தது அவருக்கு பரிமாறியாச்சுங்க. லெமன் சாதத்துக்கு அவர் வச்சு சாப்பிட்றாருங்க சோயா பீன்ஸு. இதுங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஹை பட்டனை தட்டிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க.